அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகைகள் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது அது பயனில் அல்லது அதன் பயன்களை நல்ல ரீதியாகவும் பெற முடியும், சட்டத்துக்கு எதிராகவும் சில விடயங்களை அந்த நிறைவேற்று அதிகாரத்தின் மூலமாக கையாள முடியும். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச அவரும் செய்திருக்கின்றார். அதாவது பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார். அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களும் பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார். அப்படி ஒரு பொது மன்னிப்பு வழங்கியது நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வந்தது. அது அரசியலமைப்பை மீறிய ஒரு செயல் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. செய்தி வெளியாகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். ராஜகிரிய ராயல் பார்க் கொலை குற்றவாளி ஜூட் சமந்தவுக்கு 2 சந்தர்ப்பங்களில் பொது மன்னிப்பு. அரசியலமைப்பை மைத்ரி மிக மோசமாக மீறியுள்ளார். உயர்நீதிமன்றம் ஏகமனதாக நேற்று தீர்ப்பு. ஜனாதிபதி பொது மன்னிப்பும் ரத்து. நாட்டிலிருந்து தப்பியோடிய குற்றவாளியை கைது செய்யவும் உத்தரவு. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு சொந்த பணத்தில் இழப்பீடு வழங்கவும் மைத்ரிக்கு கட்டளை. ராஜகிரிய ராயல் பார்க் கொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட டான் ஜூட் சமந்த் ஆந்தனி ஜெயமாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியற்றதாக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் நேற்று இது குறித்து ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. பொதுமக்களால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கப்பட்ட இறைமை அதிகாரம் பாரிய வகையில் மீறப்பட்டுள்ளதுடன் அரசியலமைப்புக்கு எதிராக அரசாங்கம் வேண்டுமென்றே செயற்பட்டுள்ளதால் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை செல்லுபடியற்றதாக்குவதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. கைதி ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் எதுவும் இதன் போது பின்பற்றப்படவில்லை. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்ட விதிகளுக்கு மாறாக செயற்பட்டுள்ளதாகவும் அந்த தீர்ப்பில் கூறப்படுகின்றது. எனவே அந்த தீர்ப்பு தொடர்பான செய்தி தொடர்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையின் 6ஆம் பக்கத்தில். உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு மன்னிப்பு வழங்குவதற்கான உரிய காரணங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க தவறிவிட்டார் என்றும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்த குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை ஆராய்ந்த 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை ஏகமனதாக அறிவித்துள்ளனர். இந்த பொது மன்னிப்பு விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியலமைப்பு சட்ட விதிகளையும் அதன் ஊடாக உறுதி செய்யப்பட்ட பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளையும் மீறியுள்ளதாக நீதியரசர்கள் தீர்மானித்துள்ளனர். இதற்காக மைத்ரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட பணத்தில் இருந்து மனுதாரருக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 மாத காலத்துக்குள் இப்பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று பாதிக்கப்பட்ட இவான் ஜான்சன், ராஜர் ஜான்சனின் தாயாரான ராஜர் ஜான்சன் மற்றும் கேரலைன் ஜான்சன் ஆகியோருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று அவர்கள் செலுத்திய வழக்குக்கான தொகையையும் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. மகளை இழந்த பெற்றோருக்கு சட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காததால் அனுபவித்த மன உளைச்சலை பணத்தால் மதிப்பிட முடியாது. இதனால் இது குறித்து நீதிமன்றம் விசேட கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஓரளவு நீதி வழங்கும் வகையில் இந்த நட்டஈட்டை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த தீர்ப்பு செல்லுபடியற்றதாகப்பட்டிருக்கின்றது. இதே போன்று கோட்டாபய ராஜபக்சவால் வழங்கப்பட்ட ஒரு பொது மன்னிப்பும் ரத்து செய்யப்பட்டது. ஒரு பிரபல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பும் இதே போன்று ரத்து செய்யப்பட்டது. எனவே இப்படி இருக்கும்போது இன்றைய வீரகேசரி பத்திரிகை சற்று தாமதமாக எங்கள் கைகளுக்கு கிடைத்ததால் அதன் செய்திகளை திரையிலே காட்ட முடியாது. இருப்பினும் கூட நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தியை மைத்ரியின் பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது என்ற செய்தியாகவும்
இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, அதே போன்று மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலம் தொடர்பாக தற்போது பரவலாக பேசப்பட்டு வந்தது கடந்த சில தினங்களில். ஆனால் நேற்றைய தினம் அது சட்டமூலம் வெற்றி பெற்று, அதாவது 44 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் 44 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். ஆதரவாக 103, எதிராக 59 வாக்குகள். 62 எம்பிக்கள் பங்கேற்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் 44 மேலதிக வாக்குகளால் நேற்று சபையில் நிறைவேற்றப்பட்டது. சட்ட மூலத்திற்கு ஆதரவாக 103 வாக்குகளும் எதிராக 59 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் 44 மேலதிக வாக்குகளால் சட்டமூலம் சபையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 62 எம்பிக்கள் நேற்றைய இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தில் 54 ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் அவற்றில் பெரும்பாலான சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அரசியலமைப்பின் 12 கீழ் 1 பிரிவின் விதிகளை மீறும் வகையில் ஒரு சில ஏற்பாடுகள் காணப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது அந்த செய்தி தொடர்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் சட்டமூலத்தை முழுமையாக ஆராய்ந்து முறையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்தன. நேற்றும் காலை முதல் சபையில் இது தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்தன. எனினும் நேற்றைய தினம் மேற்படி சட்டமூலம் சபையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விவாதத்தின் முடிவில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல் எம்பி சபையில் வாக்கெடுப்பை கோரினார். இதையடுத்து இடம்பெற்ற இலத்திரனியல் முறையிலான வாக்கெடுப்பில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக 103 வாக்குகளும் எதிராக 59 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்த சட்டம் மூலமாக மின்சாரத்துறை அமைச்சர் அல்லது மின்சக்தி அமைச்சருக்கு அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தன. அது மட்டும் இல்லாமல் இதை அதாவது பணிப்பாளர்களுக்கு, மின்சார சபையின் பணிப்பாளர் சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இஷ்டப்படி வேறு நிறுவனங்களுக்கு இதன் பங்குகளை வழங்க முடியும் என்ற அதிகாரமும் இந்த சட்டமூலத்தின் ஊடாக கிடைப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தின. எதெப்படியோ மின்சார கட்டணங்கள் குறைய போகின்றது. அந்த விதத்தில் அதையும் நாங்கள் பார்ப்பதற்கு முதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார் கொழும்பில். பார்க்கலாம் அது தொடர்பான செய்தி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் தனது அரசியல் அலுவலகத்தை நேற்று சுப நேரத்தில் திறந்து வைத்தார். புதிய அலுவலகம் கொழும்பு ஏர்னஸ்ட் டி சில்வா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் இந்த அலுவலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும். நாராயண்பிட்டியா அபேராமபதி மேல் மாகாண பிரதம சங்கநாயக்க கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர் வணக்கத்துக்குரிய கலாநிதி முரத்தட்டுவே ஆனந்த தேரர், அதேபோன்று கொள்ளுப்பிட்டி வாலுகாராம மகாவிகாரை உட்பட 5 மகாவிகாரைகளின் விகாராதிபதிகள், ஊவா பிராந்திய பிரதம சங்கநாயக்க வணக்கத்திற்குரிய மாரகம நந்தநாயக்க தேரர் அதை உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இதன் போது பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். ஏனைய சமய தலைவர்களும் சமய வழிபாடுகளை நடத்தி ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதங்களை வழங்கினர். அரசியல் அலுவலகத்தை நிறுவுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தவின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கின்றது, அனைவருக்கும் இந்த சந்தேகம் இருக்கின்றது. ஜனாதிபதிக்கு ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சி. அதன் காரியாலயம், பிரதான காரியாலயம் சிறிகொத்தவில் இருக்கின்றது. எனவே அவ்வாறு சிறிகொத்தவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயம் இருக்கும்போது அதன் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏன் ஒரு அரசியல் அலுவலகத்தை கொழும்பில் திறக்கிறார் என்றால், அரசியல் என்று கூறும்போது தன்னுடைய கட்சி மட்டுமில்லாமல் ஏனைய கட்சிகளும் வந்து போகக்கூடிய இடமாகவும் இருக்க வேண்டும், வந்து அரசியல் பேசக்கூடிய இடமாகவும் இருக்க வேண்டும். பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்களோ வேறு கட்சியினரோ ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்திற்கு செல்ல முடியாது அவரை சந்திப்பதற்கு அல்லது அரசியல் நடவடிக்கைகளுக்கு. காரணம், எப்போது யார் வருகின்றார்கள் என்று ஊடகவியலாளர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மறுநாள் அது செய்தியாக வந்துவிடும் என்ற பயத்தில் அவர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். எனவே அனைவரும் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தை அரசியல் அலுவலகமாக உபயோகித்தால்
அவரது எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக அரசியல் அலுவலகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். சரி, அதே படத்துடன் கூடிய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. அந்த செய்தியோடு அடுத்த செய்திக்கு செல்ல போகின்றோம். மின்சார கட்டணங்கள் ஜூலையில் குறையும். எப்படி குறைய போகின்றது என்றால், நான் நினைக்கின்றேன் அந்த படங்கள் இருந்தால் நாங்கள் காட்டலாம். மின்சார கட்டணங்கள் ஜூலையில் குறையும். வீட்டு பாவனை குறைந்த வருமானம் பெறுவோருக்கு விசேட நிவாரணம். 0 தொடக்கம் 30 அலகு வரை பாவிப்பவர்களுக்கு 8 6 ரூபாவும், அதே போன்று 30 தொடக்கம் 60 யூனிட்களில் பாவிப்பவர்களுக்கு 20 9 ரூபாவும், 60 தொடக்கம் 90 யூனிட் வரை பாவிப்பவர்களுக்கு 30 தொடக்கம் 18 ரூபாவும், அதே போன்று 120 யூனிட்டுக்கு மேல் பாவிப்பவர்களுக்கு 50 தொடக்கம் 30 ரூபாய் வரையிலான மின்கட்டண குறைவு ஏற்பட இருக்கின்றது. சரி, இதெல்லாம் எப்படி வழங்குறாங்க? நாட்டில் பொருளாதார பிரச்சனை என்று சொல்கிறீங்க. மின் கட்டணத்தை உயர்த்திய போது அவர்களுக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. மின்சார சபைக்கு கடந்த 5 மாதத்தில் 9,000 கோடி ரூபாய் மேலதிக வருமானம் மின்சார சபைக்கு கிடைத்திருக்கின்றது. மேலதிகமாக, அதாவது அவர்களுடைய செலவுகள் எல்லாம் போன பின் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலதிக வருமானம். இலங்கை மின்சார சபை கடந்த 5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 9,000 கோடி ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டியுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மின் பாவனையாளரிடமிருந்தும் மேலதிகமாக 12,000 ரூபாவை அறவிட்டுள்ளதன் மூலமே இந்த தொகை எட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் 12,000 ரூபாய் செலுத்தி இருக்கின்றோம். இல்லையே, நாங்கள் அவ்வளோ செலுத்தலை என்றால் ஒரு கணக்குப்படி சொல்லியிருக்கிறாங்க. 12,000 ரூபாய் படி செலுத்தப்பட்டிருக்கின்றது. எது எப்படியோ மின் கட்டணம் குறைய போகின்றது. நல்ல ஒரு விடயம், மகிழ்ச்சியான விடயம். உலக நீர் சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்தது இந்தோனேஷியாவில். ஜனாதிபதி சென்றிருந்தார். கூடவே நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சென்றிருந்தார். அங்கே பல அரசியல் தலைவர்களை சந்தித்தார். அதே போன்று இலான் மாஸ்கையும் சந்தித்தார். அப்போ என்ன பேசினாங்கள் என்றால், ஜனாதிபதி சொன்னார், உலகத்தில் பல நாடுகளுக்கு நீங்கள் வழங்கி வரும் ஸ்டார் லிங்க் செய்மதியினூடாக இணையதளத்தை பெறும் வசதி, இதை நீங்கள் இலங்கைக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். வேகமாக இணையதளம் கிடைக்கக்கூடிய வசதியை நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கூறியதற்கு அவர் ஓகே சொன்னார். அப்போ ஓகே சொன்னீங்க தானே, நீங்கள் இலங்கைக்கும் வந்துட்டு போகலாமே என்று கேட்டதற்கு இந்த வருட இறுதியில் வர ஒரு திகதியை அவர் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் குறிப்பிட்டிருந்தார், எலன் மாஸ்க் இலங்கைக்கு வரப்போகின்றேன் என்று. இப்படி இருக்கும்போது மக்கள் விடுதலை முன்னணியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியின் சுனில் அந்துன்னத்தி சொல்லியிருக்கின்றார், எலன் மாஸ்க் ஒரு பொருளாதார கொலையாளி, ஆர்த்திக காத்தகையா என்று சொல்லியிருக்கின்றார். இன்று உலகமே பல வியப்பான விடயங்களை செய்து வரும் எலன் மாஸ்கை அவர் எவ்வாறு சொல்லியிருப்பதும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. எது எப்படியோ அவரது ஸ்டார் லிங்குக்கு இலங்கை அனுமதி வழங்கியிருக்கிறது. பார்க்கலாம். செய்மதி தொழில்நுட்பம் மூலமான இணைய சேவையை வழங்க ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு அங்கீகாரம். இலங்கையில் செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக இணைய வசதி சேவையை வழங்க ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஆரம்ப அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அது முற்றாக வழங்க இல்லை, மக்களுடைய கருத்துக்களை கேட்ட பின் தான் முழுமையான அவர்களுடைய அந்த அனுமதியை வழங்குவார்கள் என்று கூறப்படுகின்றது. பார்க்கலாம், இந்த செய்தி தொடர்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. நாங்கள் பார்ப்போம் அந்த செய்தியில் மேலதிகமாக. இந்த இணைய சேவை வசதிக்கான அனுமதியை வழங்குவதற்கு முன்னர் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட உள்ளதாகவும், அதன் பின்னரே தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் இந்த இணைய சேவையை இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அதை தெரிவிக்கிறார். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் மீன்பிடித்துறைக்கு வேகமான இணைய சேவையை இதன் போது வழங்க முடியும் என்றும், உலகில் எங்கிருந்தும் இந்த இணைய வசதியை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தோனேஷியாவில் அண்மையில் நடைபெற்ற 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலக புகழ்பெற்ற வர்த்தகரான எலான் மாஸ்கை
எலான் மஸ்கை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஸ்டார்லிங்க் வலையமைப்புடன் இணைப்பதற்கான விண்ணப்ப செயல்முறையை விரைவுபடுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதற்கமைய செய்மதி தொழில்நுட்பம் மூலம் இணைய வசதியை சேவையை வழங்க ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் சுமார் 2000 ஸ்டார்லிங்க் வலையமைப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் 32 நாடுகளில் ஏற்கனவே அதிவேக இணைய வசதி வழங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஏரத் மேலும் குறிப்பிட்டதாவது, இன்று முதல் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் இணைந்து செய்மதி தொழில்நுட்பத்துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறோம். இதுவரை கோபுரங்கள் ஊடாக வழங்கப்பட்ட குறைந்த அளவிலான இணைய வசதிகளுக்கு பதிலாக இந்த செய்மதி தொழில்நுட்ப இணைய வசதி மூலம் எங்கிருந்தும் இணைய வசதியை பெற முடியும். இதனூடாக தொழில்நுட்பத்துறையில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. மாணவர்கள், ஆய்வாளர்கள், மீனவர்கள் ஆகியோருக்கு இந்த இணையதள வசதி பெரும் வசதியாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். வேகமாக இன்டர்நெட் அல்லது இணையதள வசதி இருப்பது ஆரோக்கியமான விடயம். பல தொழில்களுக்கு வேகமான இன்டர்நெட் அல்லது வேகமான இணைய வசதி தேவைப்படுகின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய வேகத்தை விட மிகவும் வேகமான இன்டர்நெட் இணைய வசதி தேவைப்படுவதால் இது ஒரு பயனுள்ள விடயமாக கருதப்படுகின்றது. இன்னும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கிறது. இப்படி இருக்கும்போது அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பல இடங்களில் நீர் தேங்கி இருந்தது. தற்போது கொஞ்சம் நீர் வடிந்திருந்தாலும் கூட சில இடங்களில் இன்னமும் நீர் தேங்கி இருக்கின்றது. இருப்பினும் இதனால் ஏற்படக்கூடிய மிக மோசமான சரும மற்றும் இதர நோய்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்றைய தினம் நாங்கள் சுகாதார திணைக்களத்தின் அல்லது சுகாதார அமைச்சின் சில செய்திகளின் ஊடாக அறிய முடிந்தது. வெள்ள நிலைமையுடன் டெங்கு தொற்று நோயாக மாறும் அபாயம். கட்டுப்படுத்த மக்களின் ஆதரவு அவசியம். மே மாதத்தில் 2647 நோயாளிகள் பதிவு. டெங்கு நோய் சுகாதார பிரச்சினை மட்டுமின்றி இது பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனையாக உள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட விசேட வைத்தியர் கலாநிதி சுதத் சமரவீர இதனை குறிப்பிட்டார். பொதுமக்களின் பூரண ஆதரவின்றி சுகாதார அமைச்சினால் மட்டும் டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த முடியாது. இவ்வருடத்தின் கடந்த 5 மாதங்களில் 25,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் செய்தி தொடர்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகையில். குறிப்பாக வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அல்லது வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும் தாண்டி தற்போது இந்த நீர் தேங்கி இருக்கின்றது சில இடங்களில். அந்த இடங்களில் நீர் வடிந்து ஓடும் வரை அங்கே நுளம்புகள் பரவக்கூடும். எனவே அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து தான் நுளம்பு இவ்வாறு உற்பத்தி ஆகின்றது. அது மட்டும் இல்லாமல் சிங்கள பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. வெடிட்டி மதுரு என்று கூறப்படுகின்றது. இந்த நுளம்புகளிலே பெரிய நுளம்புகளும் தற்போது உருவாகி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. எனவே கவனமாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றிக்கு எதிர்க்கட்சித் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி இப்படி எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆனால் தமிழரசு கட்சியோ அல்லது வடக்கிலிருந்தோ வாழ்த்துக்களை நேற்றைய தினம் பத்திரிகைகளில் காண முடியவில்லை. ஆனால் இன்று பிரதான செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இவ்வாறு அந்த செய்தி வருகின்றது. சமஷ்டி தீர்வுக்கு துணை நிற்க வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழரசு கட்சி கோரிக்கை என்ற செய்தி இன்றைய வீரகேசரியில் இடம் பிடித்திருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு இடம் பிடிக்கின்றது. எமக்கான பாதுகாப்பு அரண் நீங்களே, எமக்கான பாதுகாப்பு அரண் நீங்களே, இந்தியா எம்மை கைவிடக்கூடாது. இருவரது புகைப்படங்களும் வெளியாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களதும் அதே போன்று இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் 3வது தடவையாக பிரதமராக பதவியேற்க இருக்கும் நரேந்திர மோடி அவர்களது புகைப்படமும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது. பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கான வாழ்த்து செய்தியில் ஸ்ரீதரன் எம்பி வேண்டுகோள் என்று அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்தியா எம்மை கைவிடக்கூடாது என்று ஸ்ரீதரன் அவர்கள்
கேட்டுக்கொண்டிருக்கின்றார் வாழ்த்து செய்தி மூலமாக. கிழக்கு மாகாண அமைச்சுக்கள் திணைக்களங்களில் மாற்றம் பார்க்கலாம். புதிய வர்த்தமானியின் ஊடாக செயலாளர்களும் நியமனம். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களது படத்துடன் கூடிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள 5 அமைச்சுக்களின் கீழ் உள்ள 40 திணைக்களங்கள் மாற்றப்பட்டுள்ளன. புதிய வர்த்தமானி ஊடாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இத்திணைக்களங்களை மாற்றியுள்ளார். இதன் பிரகாரம் அமைச்சுக்களுக்கான புதிய செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பு ஆளுநரால் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கடந்த ஒரு வருட காலத்தில் 8031 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் 2695 வேலை திட்டங்களும் ஆளுநர் செந்தில் தொண்டமானால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வருடத்தில் வலுவான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு புதிய கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இவ்வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியிலே தொடர்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனால் வாகனங்கள் இறக்குமதிக்கான தடை விதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் கூட 44,000 வாகனங்கள் சந்தையில். இறக்குமதி தடை இருந்த காலத்திலும் சந்தையில் 44,000 வாகனங்கள். இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியிலும் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். இவற்றில் 38,144 மோட்டார் சைக்கிள்களும் 6,286 கார்களும் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உள்ளூர் வாகன உற்பத்தியாளர் குழுவுடன் நிதி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலிலே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்திருக்கின்றார். கிழக்கு மாகாண செய்தியை பார்த்தோம். இனி வடமாகாண தொடர்பான ஒரு செய்தி. வடமாகாண அபிவிருத்தியில் ஜனாதிபதி அதிவிசேட கவனம். அமைச்சர் காதர் மஸ்தான். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தின் அபிவிருத்தியில் விசேட கவனம் செலுத்தியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதற்காக அப்பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். எனவே வடமாகாணத்திற்கு ஜனாதிபதி விசேட கவனத்தை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த காலத்தில் பின்னடைவை சந்தித்த பொருளாதாரம் தற்போது ஸ்திரமாகி வருகின்றது. இதன் ஊடாக மக்களின் வாழ்க்கை நிலைமைகள் மேம்படுகிறது. வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் அரசாங்கத்தின் பாரிய வேலை திட்டங்கள் நடந்து வருகின்றன. வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஜனாதிபதியை கட்டியெழுப்பினார். இதனால் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்களின் வாழ்வு சீராகி வருகிறது. அத்துடன் மக்களுக்கு காணி உரிமைகளையும் ஜனாதிபதி வழங்கி வருகிறார். 20 லட்சம் காணி உறுதிகளை வழங்கும் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்திலும் மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்று காதர் மஸ்தான் தெரிவிக்கிறார். இப்போ சிவனொளி பாதமலைக்கு நாங்கள் போகின்றோம். அது கடவுளை தரிசிக்க, கடவுளின் ஆசியை பெறுவதற்காக கொழும்பிலிருந்து நாட்டின் பல பகுதிகளிலிருந்து போகிறோம். சிலர் அங்கு செல்வது இந்த வினோதமாக சென்று வருவதற்காக, சிலர் பக்தி மயமோடு செல்கின்றார்கள், சிலர் வினோதத்திற்காக செல்கின்றார்கள். நீங்கள் வினோதத்திற்காக செல்கிறீங்களோ பக்தி மயமாக செல்கின்றீங்களோ, போகிற இடத்தை அல்லது நீங்கள் செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு சென்ற பின் அந்த இடத்தை நாசமாக்கி வருகின்றீர்கள். அதை எப்படி நாசம்? நாங்கள் என்ன செய்தோம்? என்ன செய்தீங்களா? அடுத்த செய்தியை பார். சிவனொளி பாதமலை யாத்திரிகள் கைவிட்டு சென்ற கழிவு பொருட்கள். நடந்து முடிந்த 2023-24 சிவனொளி பாதமலை பருவ காலத்தில் சிவனொளி பாதமலைக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் இவ்வாறு சிவனொளி பாதமலையை அண்டிய பகுதிகளிலும் ஏனைய ஒதுக்கு புறங்களிலும் உக்காத பொருட்களை எரிந்து சென்றுள்ளதாக மஸ்கலிய பிரதேச சபையின் செயலாளர் ஆர் ராஜவீரன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி ரசிகா சமநாயக்க தெரிவித்துள்ளனர். அவர் மேலும் கூறுகையில் இவ்வாறு விட்டு சென்ற உக்கும் பொருட்கள் 60,000 கிலோ எனவும், உக்காத பொருட்கள் 36,000 கிலோ எனவும், பிளாஸ்டிக் போத்தல்கள் 4,200 கிலோ எனவும் கூறினார். இவையெல்லாம் மஸ்கலிய பிரதேச சபையால் தரம் பிரிக்கப்பட்டு ரக்காடு கிராமத்தில் உள்ள தரம் பிரித்தல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மஸ்கலிய பிரதேச சபையின் செயலாளர் தெரிவிக்கிறார். இங்கேருந்து கொண்டு போகிற ஷாப்பிங் பேக், இங்கேருந்து கொண்டு போகிற பிளாஸ்டிக் பொருட்கள், இங்கேருந்து கொண்டு போகிற தண்ணீர் போத்தல்கள், அங்கே வாங்குகிற தண்ணீர் போத்தல்கள் எல்லாத்தையும் அங்கேயே வீசி விட்டு வந்துடுறது. போகிற இடங்களில் வீசிட்டு வந்துடுறது. ஆனால் பெரிய
விடயங்கள், அதாவது இது சம்பந்தமாக கதைக்கும் இடங்களில் நாங்கள் பிளாஸ்டிக் எல்லாம் நாங்கள் அப்படி வீசுறது இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிறது இல்லைன்னு மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் அதற்கு முதல் இது தொடர்பான செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்கும் ஜனாதிபதி ரணில் என்று வீரகேசரி பத்திரிகையிலும், தினக்குரல் பத்திரிகையில் பங்காளிகள் கடும் நெருக்கடி, 9ஆம் தேதியே மோடி பதவியேற்கின்றார். அதாவது இதுவரை கூறப்பட்டது 8ஆம் தேதி, அதாவது நாளை சனிக்கிழமை மோடி அவர்கள் பதவியேற்பதாக கூறப்பட்டது. ஆனால் அங்கு நெருக்கடி உருவாகி இருக்கின்றது. அதாவது தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு 16 ஆசனங்கள் இருக்கின்றது. அதே போன்று ஜனதாதள கட்சிக்கு 12 ஆசனங்கள் இருக்கின்றது. இந்த 28 பேரும் சேர்ந்தால்தான் மோடி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ இந்த இவர்கள் இருவரும், இந்த 2 கட்சிகளை சேர்ந்த 28 பேரும் புதிய அரசாங்கத்தை உருவாக்க ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் ஏன் தாமதமாகின்றது என்றால் அமைச்சு பதவிகள், முக்கிய அமைச்சு பதவிகளை கேட்குறாங்க. நிர்மலா சீதாராமன் வகித்த நிதி அமைச்சர் கூட கேட்குறாங்களாம். அடுத்து உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவுக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாது என்று சொல்கின்றார்களாம். எனவே மோடி அவர்கள் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கிறார். என்ன செய்ய முடியாது, அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், இனி யூ டர்ன் அடிக்கவும் முடியாது. இன்றைய இந்திய பத்திரிகை ஒன்றிலே ஒரு கார்ட்டூன் சித்திரமாக இது வெளிவந்தது. இனி நோ யூ டர்ன் என்று. அவரால் திரும்பவும் செல்ல முடியாது. காரணம், அவரால் இம்முறை பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெற முடியாமல் போய்விட்டது. 272 ஆசனங்களை பெற முடியாமல் போன காரணத்தினால் ஒவ்வொரு கட்சிகளிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சரி, ஆனால் இப்படிதான் இப்ப மோடி அவர்கள் இந்த ஆட்சி அமைக்க முடியாது என்று அல்லது அமைச்சுக்களை தர முடியாது என்று கூறினால் அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள, அல்லது நிதிஷ்குமார் அதே போன்று சந்திரபாபு நாயுடு அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தேவையான அமைச்சு பதவிகளை கண்டிப்பாக வழங்கப்படும். சரி, செய்தியை பார்க்கலாம். பிரதமராக ஞாயிறன்று பதவியேற்கிறார் மோடி. இந்திய மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றதை அடுத்து புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் 9ஆம் தேதி பதவியேற்கிறார். அன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற பதவியேற்பு விழாவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட அந்த செய்தி தொடர்கின்றது. ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் மோடி பதவியேற்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை இல்லாத பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமாரும் ஆதரவு தருவதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளார். இதையடுத்து நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு எதிர்வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவியேற்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 17ஆம் தேதி மக்களவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வார். சண்டிகார் விமான நிலையத்தில் நேற்று ஒரு வாக்குவாதத்தின் போது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் நடிகை கன்னத்தில் அரைந்திருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர், அதுவும் ஒரு பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கன்னத்தில் அரைந்திருக்கிறாங்க. அந்த செய்தி இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறது இப்போ சகஜமாயிடுச்சு. பக்கத்து வீட்டு பிள்ளை வச்சிருக்கிறான், எங்கட பிள்ளை வைக்காட்டி அவன்கிட்ட மனநிலை எப்படி இருக்கும்? ஓகே, மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன் உள்ளுக போய் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் அவதானிக்கிறதில்லை. சிலர் பெற்றோர் அவதானிக்கிறாங்க, சிலர் அவதானிக்கிறதில்லை. ஆனால் 8 வயது ஒரு பையன், சிறுவன், மொபைல் ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாரு. அதே கேம் விளையாட்டுக்கு, அந்த கேம் விளையாட்டுக்கு அடிமையாகிய பக்கத்து வீட்டில் உள்ள 13 வயது சிறுவன் வந்து அந்த கேமில் மிகுதியை நான் விளையாடுறேன் என்று தாண்டு கேட்டிருக்காரு, அல்லது ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருக்காரு. இந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்க்குறது தானே கொடுக்கையில் அந்த 8 வயது சிறுவன், 13 வயது சிறுவன் கூறிய ஆயுதத்தால் அந்த 8 வயது சிறுவனை
குத்தி இருக்கிறார். இன்றைய மௌபிம பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். අඟුණුකුල පැලැස්සෙන් තවත් සිසු කේදවාචකයක් ජංගම වීඩියෝවක් නොපැන්නුවයි 13 දරුවා 8 දරුවාට පීයෙන් අනි. அதாவது வீடியோ ஒன்றை காட்ட மறுத்த 8 வயது சிறுவன் மீது 13 வயது சிறுவன் கத்தியால் குத்தியிருக்கிறார். கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவாகிய அந்த 13 வயது சிறுவன் நஞ்சருந்திருக்கிறார். இப்போது இருவரும் இருவேறு வைத்தியசாலைகளில் இருக்கின்றார்கள். ஒருவர் அம்மன் தோட்ட வைத்தியசாலையிலும், இன்னும் ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அடிமையாக இருக்கிறாங்க. கேம் கேம், எந்த நேரமும் கேம் 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 விளையாட்டு, வீடியோ கேம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கையடக்க தொலைபேசியில் இணையத்தினூடாக வருகின்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கிறது. சரி, யாரை குறை சொல்வது என்று தெரியாது. பெற்றோர்களை குறை சொல்வதா, அல்லது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு எனக்கு மொபைல் ஃபோன் வேணும் என்று கேட்கிற பிள்ளைகளை குறை சொல்வதா? சரி, இப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இவர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள சேவையிலே தமிழ் சேவையிலும் கடமையாற்றி இருக்கின்றார். சிங்கள சேவையிலே கடமையாற்றியவர் இந்துனில் ஜெயவர்தன் அவருடைய பெயர். அவர் கடந்த 4ஆம் தேதி காணாமல் போயிருக்கின்றார். அவருடைய உடல் கண்டெடுக்கப்படுகின்றது மோதர வெல்லம என்ற பகுதியில். மர்மமாக இருக்கின்றது அவருடைய மரணம். என்ன நடந்தது என்று தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர் தொடர்பாக ஊடகவியலாளர்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள் முகப்புத்தக பதிவுகளில் எழுதுகின்றார்கள். எப்படிப்பட்டவர் என்றால் மிக அருமையானவராம், மிக அருமையாக கலைஞர்களோடு பழகக்கூடியவராம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலைஞர்களது அந்த தயாரிப்பு பணிகளை மிக அழகாக, மிக கச்சிதமாக செய்து கொடுக்கக்கூடியவராம். மொழி தெரியாவிட்டாலும் கூட, அண்ணா உங்களுக்கு இந்த நாள் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றதே, இதற்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டுமே என்று ஞாபகமூட்டி வேலைகளை செய்யக்கூடியவர் தான் இந்த இந்துனில் ஜெயவர்தன் என்பவர். பார்க்கலாம் இன்றைய දිවයින பத்திரிகையில். ගුවන් විදුලි නිෂ්පාදකවරුගේ මරණය අභිරහසක්. அதாவது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அவரது மரணத்திலே. சிறுர கொட்டாஸ் ரச பரீட்சணையிட்ட, அதாவது பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அவரது உடல் பாகங்கள். எனவே இந்த மரணம் தொடர்பாக சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே மிக சிறப்பாக, மிக அழகாக, மிக பண்பாக தமிழ் கலைஞர்களோடு பழகக்கூடியவர் தான் இந்த இந்துனில் ஜெயவர்தன. எனவே இந்த நேரத்திலே ஒரு ஊடகவியலாளரை அந்த கூட்டுத்தாபனம் இழந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஊடக நண்பர்களும் ஒரு சிறந்த நண்பரை இழந்திருக்கின்றார்கள். நாங்களும் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.